உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். கரூர் 41 பேர் மரணம், அந்த கூட்ட நெரிசல், அது தொடர்பாக நேத்து தமிழக வெற்றி கழகத்தோட முக்கியமான நிர்வாகிகள் ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல், மறுபடியும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் சிபிஐ கிட்ட ஆஜராயிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களிடம் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதோட தொடர்ச்சி இன்னைக்கும் கூட அவங்கள விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது. இதுல நம்ம திராவிட மாடல் ஊடகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ திட்டமிட்டு ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படிங்கிற தோணியில அந்த விசாரணை போன மாதிரி உருட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. பட் உண்மை அது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஆதவ அர்ஜுனா தாங்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஆதாரங்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காரு. சமூக விரோதிகள் அந்த கூட்டத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தையும் அவர் கொடுத்திருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். அதை தொடர்ந்து நம்ம டாக் லவர் உதயநிதி, டாக் லவர் நிவேதா பெத்ராஜ் இவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டு ஊடகங்களே கிட்டத்தட்ட நாய் மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எங்களுக்கு சொம்பு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது விஜயை போய் கடினா கடிக்குது, சீமானை போய் கடினா கடிக்குது, அதிமுகவை போய் கடினா கடிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுக்கும் போகவே போகாது. அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரவுடி டைம் அப்படின்னு உதயநிதி போடுவார் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டாபிக் அப்படிங்கிறது இருக்கு. அதையும் இன்னைக்கு நாம பேச போறோம். அது மட்டும் இல்லாம விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு யூடியூபரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது படலம் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். அதற்கு முன்பு ஒரு குட்டி கதை. ஒரு இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. எல்லாரும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு நாயை கையில பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நாய்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வரிசையா எல்லாரும் வராங்க. வித்தியாசமா இருந்திருக்கு பாக்குறவங்களுக்கு. என்னடா இறுதி ஊர்வலம்னா எல்லாரும் அழுதுகிட்டு போவாங்க, தாரா தப்பட்டையோட போவாங்க, இந்த நாய்க்கு பின்னாடி மட்டும் எல்லாம் வரிசையில போயிட்டு இருக்காங்களே, அது என்ன வரிசையா போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி நேரடியா அந்த நாயை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு. அவரு திமுக வேட்டி கட்டிக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. என்னப்பா எல்லாம் அழுதுட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த பின்னாடி எல்லாம் வரிசையிலே நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு. அதாவது இது சாதாரண நாய் அல்ல, எங்களால் பொறி போட்டு எலும்பு போட்டு வளர்க்கப்படக்கூடிய நாய்கள். இது நாங்க யாரை கடிக்க சொன்னாலும் கடிக்கும். எங்க ஆட்சியில எவ்வளவு கேவலம் நடந்தாலும் அதை பத்தி இந்த நாய் குறைக்கவே குறைக்காது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைனாலும் குறைக்காது. அதே மாதிரி கள்ளச்சாராயம், கஞ்சா எதுக்குமே குறைக்காது. ஆனா எதிர்கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினைனா கூட கடிச்சுக்கிட்டே இருக்கும், குலைச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி புதுசா யாராவது கட்சி தொடங்கினாருன்னு வச்சுக்க, கடிச்சுக்கிட்டே இருக்கும், குலைச்சிக்கிட்டே இருக்கும். நாங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், பிஜேபி காரனை எங்க பார்த்தாலும் கடிச்சு குலைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வளர்ப்பு இது அப்படின்னு இருக்காங்க. அப்படியா, இந்த நாய்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேரு தான் RS பாரதி மீடியா நாய் அப்படின்னு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த குஜராத்தை சேர்ந்த அரசியல்வாதிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நம்ம மாநிலத்திலேயே நாம இதே மாதிரி ஒரு நாயை எடுத்துட்டு போய் வளர்த்தோம்னா எதிர்கட்சி எல்லாத்தையும் கடிக்க விட்டுலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அந்த குஜராத்காரருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த நாயை நம்ம ஏரியாவுக்கும் நாம வாங்கிட்டு போய் நல்லபடியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எல்லாரும் வரிசையில வராங்கல்ல, நீயும் போய் வரிசையில நில்லு. இத்தனை பேர் வரிசையில வராங்கன்னு கேட்டிய, எல்லாரும் இந்த நாய்க்காக தான் வந்திருக்காங்க, நீ என்னமோ இப்ப உடனே கேட்கிற. இது ரொம்ப விசுவாசமான நாய், 200 ரூபாய போட்டா கொலைக்கும் கடிக்கும் என்ன வேணாலும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நாயோட கதை என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம ஒரிஜினல் நாய் மேட்டருக்கு வருவோம். நேத்து நடிகை நிவேதா பெத்ராஜ், பிரபல சின்ன அண்ணியார் அப்படின்னு கூட சொல்லலாம், அண்ணையாருன்னு நான் சொல்லல, அதனால என் மேல விளக்கெல்லாம் போட முடியாது. யாரோ ஒரு அண்ணன், நிவேதா பெத்ராஜோட கணவர் கூட எனக்கு அண்ணனா இருக்கலாம், இல்ல வருங்கால கணவர் கூட எனக்கு அண்ணனா இருக்கலாம். அந்த அடிப்படையில நான் அண்ணியார் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த சின்ன அண்ணியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாய்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி வாக்களிச்சோம், ஆனா தெருநாய்கள்லாம் இன்னைக்கு இஷ்டத்துக்கு பிடிச்சி சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்து அவங்க ஒரு டாக் லவர் அப்படின்னு தெரியுது. இதனால நம்ம அண்ணன் ஒருத்தர் இது ஞாயிற்றுக்கிழமையான ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை கட்டி பிடிச்சி புரண்டுகிட்டு இருப்பாரா? ஓ, இவரும் டாக் லவர், அவங்களும் டாக் லவரா, பரவாயில்லையே, தாய் பாசத்தை விட நாய் பாசம் பெருசா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்மளால உணர முடியுது. எதனால தாய் பாசத்தை விட நாய் பாசம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, நேத்து உதயநிதி ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இந்தாண்ட திருப்பினா அவங்களோட அம்மா துர்கா அம்மையார் அவர்கள் வீட்டுல
லலிதா சகஸ்கர நாமத்திலேருந்து விஷ்ணு சகஸ்கர நாமத்திலேருந்து நம்ம ஆர்த்தடாக்ஸா கோயிலுக்கு போற நம்ம ஃபேமிலியில கூட தெரியாத சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாத்தையும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ளேயே சமஸ்கிருதம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இவரு அரசியலுக்காக வெளியில சமஸ்கிருதம் செத்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அம்மாவுக்கு பிடிச்ச சமஸ்கிருதம் செத்து போனாலும் பரவாயில்ல, அந்நியாருக்கு பிடிச்ச நாயை மட்டும் நாம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரவுடி டைம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, கொஞ்சறது, பராண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த நாய் காதல், எந்த காதல், அந்த காதல், இந்த காதல், எது நாய் காதல், சிறந்த காதல் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். வடபழனியில இருக்கிற ஒரு திரையரங்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் பட ரீ ரிலீஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாம் போயிருக்காங்க. அங்க போன ஒரு 200 ரூபாய் எடுப்பு சோறு யூடியூப் ஒண்ணு அங்க போய் விஜயை பத்தி அவதூறா குலைச்சிருக்கு. இவங்க கூப்பிட்டு ஒழுங்கா ஓடி போடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த வீடியோல தாக்குனதற்கான ஆதாரம்லாம் இல்ல. ஆனா அவர் புகார் கொடுத்த உடனேயே தியேட்டருக்குள்ளேயே போய் கைது செய்யக்கூடிய அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்காங்க. பாத்துங்க. கொடுமையோட உச்சம் என்னன்னா, இங்க கிட்னி திறனவெல்லாம் 3 மாசம் ரோட்ல நல்லபடியா நடமாடிட்டு 3 மாசம் கழிச்சுதான் கைது அப்படிங்கறதே செய்யப்படுறான். அதுவும் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைச்ச பிறகு 200 கிட்னியை வித்த புரோக்கரா இருந்தவனை அரெஸ்ட் பண்ண 3 மாசம் ஆகுது. ஆனா இது ஒரு சாதாரண ஒரு வாக்குவாதமா, அதுக்கு உடனே இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப விஜய் கட்சியினர் எந்த ரூபத்திலும் வெளியிலேயே வரக்கூடாது அப்படிங்கறதுல ஆளும் தரப்பு உறுதியா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதனால தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான 200 ரூபாய் எடுப்பு சோறுகள், பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள் அப்படிங்கிற போர்வையில வருவாங்க. நீங்க விளையாட்டா ஏதாவது எதிர்த்து பேசினா கூட, இல்ல உங்களுடைய உணர்ச்சி பொங்க பேசினா கூட வழக்கு தொடுக்கப்படும்ங்கிறதால எந்நேரமோ செல்லும் கையுமா வீடியோவும் கையுமா அலையுங்க. அங்க நடந்ததற்கான ஆதாரங்களை நீங்க தான் திரட்டி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நேத்து ஆதவ அர்ஜுனாவும், புஷி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் சிபிஐல ஆஜராயிருக்காங்க. இது எல்லாமே ஆதவ அர்ஜுனா மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கேன். பட் நடந்த உண்மை அப்படிங்கிறது இல்ல. அங்க சமூக விரோதிகள் செயல்பட்டதற்கான முக்கிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஆதவ அர்ஜுனா சிபிஐ கிட்ட கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் தகவல். அதாவது விஜய் அவர்களோட அந்த வேன்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், செருப்பு வீசுன சமூக விரோதி, அங்க காலால நசுக்கப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள் எல்லாம் தகவல் வந்ததுல அதற்கான கூடுமான வரை ஜூம் செய்யப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும், இது திட்டமிட்ட ஒரு சதி நடந்திருக்கு. குறிப்பா காவல்துறையினர் தடியடி நடத்தினதுதான் இங்க நடந்த ஸ்டாம்பேஜுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான வீடியோ ஆதாரங்கள் அப்படிங்கறத ஆதவ அர்ஜுனா கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் 110 பேருக்கு மேல விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அரசு ஊழியர்கள், இபில இருக்கிறவங்க, காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர், கரூர் மாநகராட்சி ஊழியர்கள், அந்த பகுதியில வேலுசாமிபுரம் பகுதியில கடை வச்சிருக்கக்கூடியவர்கள், வசிக்கக்கூடியவர்கள் எல்லார்கிட்டையுமே விசாரணை அப்படிங்கறது நடத்தி கிட்டத்தட்ட சிபிஐ இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா தான் தெரியுது. அதை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனாவும், புஷி ஆனந்த் அவர்களும் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இதுக்கு மேல தீவிரமா ஆராய்வாங்க. அதோட எடிட்டிங்கா, ஏஐயா இதெல்லாம் விசாரணை அப்படிங்கிறதுக்கு பண்ணி வர்றதுக்கு நாளாகும். எது எப்படி இருந்தாலும் கரூர் விவகாரத்தில் ஜனவரி இறுதிக்குள் சமூக விரோதிகள் தண்டிக்கப்படுவார்கள். தமிழக வெற்றி கழகம் இந்த ஸ்டாம்பேஜுக்கு காரணம் இல்ல, அரசோட கையாளாகா தனம் தான், பாதுகாப்பு குறைபாடு தான், உள்ளுக்குள் புகுந்த சமூக விரோதிகள் தான், அவர்கள் திமுகவினரா, எல்லாமே வெளியே வரும். கத்திரிக்காய் முத்தனா கடைக்கு வந்துதான் தீரணும். வரும், பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.